இப்போ நம்ம வண்டியிலேயே ஓட்டி பார்த்துருவாங்க. இப்போ பாருங்கள் ஓட்டி பார்க்க போகிறோம். இப்போ ஓட்டி பார்த்துட்டு இது பாருங்கள், டெலிவரி வந்து 2 இன்ச் டெலிவரி 2 இன்ச்சு போட்டிருக்குங்க. பயங்கரமான ஃபோர்ஸுங்க தண்ணி. இதெல்லாம் போட்டு மூடியெல்லாம் லாக் பண்ணிவிட்டுங்க. வந்துட்டு மூடி வச்சு என்ஆர்விலாம் போட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மூடியில் ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம கேபிள் எடுக்கக்கூடாதுங்க. எடுத்தோம் அப்படின்னா அந்த நம்ம பட்டா போடுறோமில்லங்க, போர் மூடியில் ஹோல்ஸ் இருக்கும். போர் பட்டா வந்து இந்த மாதிரி பெரிய மோட்ரு போடும்போது மோட்ரு வந்து உதறுச்சுன்னா என்ன ஆகுன்னா, மூடி அந்த ஹோல்ஸில் நம்ம கேபிள் எடுத்திருந்தோம்னா அந்த கேபிள் வந்து காயமாயிருங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே வந்து கேசிங் பைப்பில் காடி எடுத்துகிட்டு அதில் வந்து உட்கார வச்சிடணுங்க. அதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டிங்க. கேபிளோட சேஃப்டி, கேபிளுக்கு வந்து அதுதான் சேஃப்டிங்க. இப்படி நம்ம உட்கார வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி பெரிய மோட்ரு போடும்போது மோட்ரு வந்து ரன் ஆகும்போது உதறும். அதே மாதிரி ஸ்டாஃப் ஆகும்போது உதறுச்சு அப்படின்னா கேபிளை வந்து காயம் பண்ணி போடுங்க. அது வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஃப்டியை வந்து பார்த்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், மோட்ரு ரன் பண்ண போகிறோம். மோட்ரு ரன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி இருக்குதுன்னு. இதே ஃபோர்ஸில் வந்து கீழே தண்ணி இருக்குங்க. இருக்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி பெரிய மோட்ரு மாட்டுறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தோட்டத்துலேயே தென்னை மரம் வச்சுருக்காங்க. டைரெக்டாக தோட்டத்துக்கே பாயிற மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா, கீழே உள்ள ஃபிட் பண்ணி இறக்கி வச்சு அவங்களுக்கு ஃபிட் பண்ணி ஓட்டி கொடுத்தாச்சுங்க. இதுக்கு மேலே அவங்க வந்து டெலிவரி எடுக்கிறது தோட்டத்துக்கு பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம்ங்க. எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.